சிகரெட் பிடிக்கிறதுல வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சிகரெட் புகையை நல்லா இழுத்து வெளியே விடுறது, இன்னொன்று வந்து மேலோட்டமாக வாயில் வச்சு ஊதி தள்ளுறது. இந்த டெக்னிக்கை யார் பண்ணுவாங்க அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறவங்க, கலைஞர்கள் பண்ணுவாங்க. அதாவது சிகரெட் பழக்கமே இல்லாதவங்க புகைப்பிடிக்கிற காட்சியில் நடிக்கும்போது சிகரெட் புகையை மேலோட்டமாக வந்து வாயில் ஊதி தள்ளிடுவாங்க. இது வந்து புகை பிடிச்சதா ஆகாது. இது காட்சி அமைப்புக்காக இவங்க நடிக்கிறது, சினிமாவாக நடிக்கிறது தானே. இந்த அர்த்தத்தில் இளையராஜா ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் தெலுங்கு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் யார் அந்த நிலவு பாட்டுக்கு வந்து ஒரு முறை கூட சிகரெட் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தமிழ் காப்பி சாங்ஸ் யூடியூப் சேனல்காரன் இதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு மரியாதையாக பேசியிருக்கலாம். அது வந்து என்ன இவன் எப்படி உருட்டுறான் பாருங்க அப்படின்னு பேசிட்டு அதை வேற தம்ப்நெயில்ல வந்து அந்த லைனை போட்டு வச்சிருக்கான், மரியாதையெல்லாம் பேசியிருக்கான். அதுக்காக தான் இந்த பதிவு. அடே நாரமுதேவி, உனக்கு வந்து அந்த அவர் சொல்கிறது என்னன்னு புரியலன்னா முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, நீ புரியாமல் பேசுகிற, அது உன்னோட அறிவு. அதுக்காக வந்து அவன் இவன் எப்படி உருட்டுறான் பாரு அப்படின்ற மரியாதையெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, பழைய செருப்பு எடுத்து அடிச்சிருவான். நாயை செருப்பு பிஞ்சு போயிடும். அவர் வந்து மரியாதையாக பேசுகிறா நாயை, அவரை வச்சு வீடியோ போட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்க. யூடியூப் இல்லைன்னா நீ எல்லாம் வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்ப, கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் நாயை. நீ 4 செவருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு முகத்தை காமிக்காம அவன் இவன் எப்படி உருட்டுறான் பாரு, இதெல்லாம் என்னடா பேச்சு?